மோதல் மற்றும் தைரியம். ஆகஸ்ட் 26. இந்த மாதிரியான ஒரு காலத்திற்கு நீ இப்போது அமைதியாக இருந்தால் யூதர்களுக்கான உதவியும் விடுதலையும் வேறு இடத்திலிருந்து வரும். ஆனால் நீயும் உனது தந்தையின் குடும்பமும் அழியும். யாருக்கு தெரியும், ஒருவேளை நீ இப்படிப்பட்ட காலத்தில் உதவுவதற்காகவே ராணியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கலாம் என்று எழுதியிருந்தான். பிறகு எஸ்தர் மொர்தெகாய்க்கு இந்த பதிலை அனுப்பினாள். மொர்தெகாய், சூசானில் உள்ள எல்லா யூதர்களையும் ஒன்று சேர்த்து எனக்காக உபவாசம் இருங்கள். 3 நாட்கள் இரவும் பகலும் உண்ணாமலும் குடிக்காமலும் இருங்கள். நானும் உங்களைப் போன்றே உபவாசம் இருப்பேன். என் வேலைக்கார பெண்களும் உபவாசம் இருப்பார்கள். நான் உபவாசம் இருந்த பிறகு ராஜாவிடம் செல்வேன். ராஜா அழைக்காமல் போவது என்பது சட்டத்திற்கு எதிரானது என்று எனக்கு தெரியும். ஆனால் நான் எவ்வாறாகிலும் செல்வேன். நான் மரித்தால் மரிக்கிறேன். எனவே மொர்தெகாய் வெளியே போனான். அவன் எஸ்தர் சொன்னபடி எல்லாவற்றையும் செய்தான். எஸ்தர் 4 அதிகாரம் 14 முதல் 17 வசனம். இப்படிப்பட்ட ஒரு காலத்திற்கு நீ ராஜ்யத்திற்கு வந்தாயோ என்று யாருக்கு தெரியும்? எஸ்தர் 4:14. யூதர்கள் அழிக்கப்பட்டு அவர்களின் சொத்துகள் பறிமுதல் செய்யப்பட ஒரு குறிப்பிட்ட நாள் குறிக்கப்பட்டது. இந்த ஆணையை முழுமையாக நிறைவேற்றுவதன் மூலம் ஏற்படும் தொலைநோக்கு விளைவுகளை ராஜா உணரவில்லை. இந்த சதித்திட்டத்தின் மறைமுக தூண்டுதலான சாத்தான் உண்மையான கடவுளை பற்றிய அறிவை பாதுகாத்தவர்களிடமிருந்து பூமியை அகற்ற முயன்றான். மேதியர் மற்றும் பெர்சியர்களின் ஆணையை ரத்து செய்ய முடியாது. வெளிப்படையாக எந்த நம்பிக்கையும் இல்லை. அனைத்து இஸ்ரவேலர்களும் அழிவுக்கு ஆளானார்கள். ஆனால் எதிரியின் சதித்திட்டங்கள் மனித பிள்ளைகளிடையே ஆட்சி செய்யும் ஒரு சக்தியால் தோற்கடிக்கப்பட்டன. கடவுளின் அருளால் உன்னதமானவருக்கு அஞ்சிய ஒரு யூத பெண் எஸ்தர் மேதிய பெர்சிய ராஜ்யத்தின் ராணியாக ஆக்கப்பட்டார். மொர்தெகாய் அவளுடைய நெருங்கிய உறவினர். அவளின் தீவிரத்தில் அவர்கள் தங்கள் மக்களுக்கான ஜிரக்ஸ் முறையிட முடிவு செய்தனர். எஸ்தர் ஒரு பரிந்து பேசுபவராக அவருடைய முன்னிலையில் துணிந்து செல்ல வேண்டியிருந்தது. யாருக்கு தெரியும் என்று மொர்தெகாய் கூறினார். இப்படிப்பட்ட ஒரு காலத்திற்காகவே நீ ராஜ்யத்திற்கு வந்தீர்கள். எஸ்தர் எதிர்கொண்ட நெருக்கடி விரைவான தீவிரமான நடவடிக்கையை கோரியது. ஆனால் கடவுள் தங்கள் சார்பாக பலமாக செயல்படவிட்டால் அவர்களின் சொந்த முயற்சிகள் பயனற்றதாக இருக்கும் என்பதை அவளும் மொர்தெகாயும் உணர்ந்தார்கள். எனவே எஸ்தர் தனது பலத்தின் மூலமான கடவுளுடன் தொடர்பு கொள்ள நேரம் எடுத்துக்கொண்டார். போ, அவள் மொர்தெகாய்க்கு சொன்னாள். சூசானில் இருக்கும் எல்லா யூதர்களையும் ஒன்று கூட்டி எனக்காக உபவாசம் இரு. நானும் என் பணிப்பெண்களும் அவ்வாறே உபவாசம் இருப்போம். அப்படியே நான் ராஜாவிடம் செல்வேன். அது சட்டப்படி அல்ல. நான் இறந்தால் நான் அழிந்து போவேன். ஒவ்வொரு வீட்டிற்கும், ஒவ்வொரு பள்ளிக்கும், ஒவ்வொரு பெற்றோரும், ஆசிரியருக்கும், குழந்தைக்கும் இந்த நெருக்கடியில் வருகிறது. இஸ்ரவேலின் வரலாற்றில் அந்த முக்கியமான நெருக்கடியில் எஸ்தர் ராணியிடம் கேட்கப்பட்ட கேள்வி, இப்படிப்பட்ட காலத்திற்காகவா நீ ராஜ்யத்திற்கு வந்தீர் என்று யாருக்கு